ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா 3x3 கியூபை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஷஃபில் பண்ணிக்கலாம். நல்லா எப்பயும் ஒயிட்டை தான் நம்ம டாப்பாக வைக்கணும். அப்புறமேட்டு மொதல் ஃபார்மில் ஹைட் அண்ட் சீக் ஃபார்மில் இந்த சைடு ஒரு பீஸ் இருக்குல்ல, ஒயிட் பீஸ், இது இங்கே வரணும். அதனால் நம்ம இதுக்கு ஆப்போசிட் சைடு ஹைட் அண்ட் சீக் ஹைட் பண்ணணும், கீழே இறக்கணும், திரும்ப ஹைட் பண்ணது வெளியே கொண்டு அப் பண்ணணும். இந்த அத்திட்ட ஒரு இடம் சேர்ந்துருச்சா, இந்த மாதிரி இந்த அத்திட்ட சேர்ந்துருச்சா, அதுக்கடுத்து அதே மாதிரியே எல்லாத்தையும் சேர்க்கணும். ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா போட்டு சேர்த்துட்டேன். இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நம்ம டர்ன் பண்ணணும். நான் எல்லா இடத்துலையும் சேர்த்துட்டேன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட டாப்பில் இருக்குல்ல, இதை எப்படி கீழே கொண்டு வரணும்னா 1 டைம் டவுன் பண்ணி 2 டைம் ரொட்டேட் பண்ணி அப் பண்ணணும். இந்த இடத்துக்கிட்ட வந்துருச்சா, சென்ட்ரு பீஸ்னால நம்ம லெஃப்ட்டு இல்லைனா ரைட் டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரைட் டர்ன் பண்ணி டவுன் பண்ணி பேக்வர்ட் பண்ணிக்கிறேன், திரும்ப அப்பு. இதே மாதிரியே இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சைடில் இருந்திருக்கா, சைட்னா நம்ம இந்த தீட்டை சேர்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதை இந்த சைடு டர்ன் பண்ணணும். அப்போனா இது இங்கே சேரும். இந்த ஆரஞ்சு இடத்துக்கிட்ட டர்ன் பண்ணுறோம், கீழே இறக்குறோம். அந்த சென்டரை தானே இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் சென்டரை திரும்ப பேக்வேர்டை கொண்டு அப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாப் சேர்த்துட்டோம். செகண்ட் ஃபார்முலா டி ஃபார்முலா. அதாவது இது அப்புறம் இந்த ஃபஸ்ட் லேயர் எல்லாத்துலேயும் சேர்க்கணும். அதுக்கு இப்போ நம்ம சேர்த்துருக்கோம்ல, இதை ஷஃபில் பண்ணோன்னா கீழே இறக்கி பேக்வேர்ட் அப்பு. இந்த பீஸ் தனியாக வந்துருச்சா, அப்புறம் இந்த தீட்டை ரெட்டு மேட்ச் அண்ட் மேட்சாக பார்க்கணும். இப்படி தூக்கி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் மேட்ச் ஆகுதா, இதுவும் மேட்ச் ஆகுதா. அப்போ இது இந்த இடத்துக்கிட்டே சேர வேண்டியது, இந்த பீஸை வெளியே எடுக்கணும். அதனால் நம்ம இதை ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே சேர்ந்தால் இந்த இடத்துக்கிட்டே சேரும். இப்போ இந்த இடத்துக்கிட்ட சேர்ந்துருச்சா ஃபஸ்ட்டு ஒன்று. இப்போ அதே மாதிரியே இந்த இடத்துக்கிட்ட ஆரஞ்சு க்ரீன் தூக்கி பாருங்கள், மேட்ச் ஆகுது. இந்த இடத்துக்கிட்டையும் டி ஃபார்முலா போடணும். அடுத்து இங்கே ஒரு பீஸ் வந்திருக்கு, இதையும் தூக்கி பாருங்கள். இந்த தீட்டையும் நான் ஹைட் அண்ட் சீக் போட்டு நான் சேர்த்துட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கார்னர்ஸ் இந்த தீட்டை எல்லாம் பார்த்து சேர்த்துட்டேன். இப்போ சென்ட்ரு இந்த இடம் டவுன் பண்ணணும். லெஃப்ட்டு ரைட்டு எந்த சைடு வேணாலும் டர்ன் பண்ணிக்கலாம். நான் ரைட் சைடு டர்ன் பண்ணி திரும்ப அப் பண்ணிடணும். இப்போ இந்த பீஸ் கீழே ப்ளூ இருக்கா, அப்போனா ப்ளூக்கு நேராக கொண்டு போய் வைக்கணும். இதான் ப்ளூ, இதுக்கு நேராக கொண்டு போய் வச்சுட்டு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா போடணும். போட்டாச்சுன்னா ஃபஸ்ட்டு இது சேர்ந்துருச்சா, அதே மாதிரி கீழே ரெட்டு, நான் ரெட்டுக்கு நேராக கொண்டு போய் போடுறேன். இப்போ எனக்கு க்ரீன் வந்திருக்கு, க்ரீனுக்கு நேராக கொண்டு போய் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டி ஃபார்முலா சேர்த்துட்டு இதான் டி ஃபார்முலா. அடுத்து கார்னர் ஃபார்முலா. இந்த பீஸை சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி பீஸை சேர்க்கணுன்னா கார்னர் ஃபார்முலா. முதல்ல இது மேட்ச் அண்ட் மேட்சாக ஒரு கலர் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடம் இருக்குல்ல, இதை பிடிச்சி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட ரெட் இருக்கா, சப்போஸ் இந்த இடத்துக்கிட்ட ஆரஞ்சு இருந்தால் இந்த சைடு இந்த இதுவும் மேட்ச் அண்ட் மேட்சாக வரும். அப்போனா இது இந்த இடத்துக்கிட்ட வர வேண்டியது ஆரஞ்சு இருந்தால். இப்போ இந்த இடத்துக்கிட்ட ரெட் இருக்கா, ஸோ தட் நம்ம இந்த சைடு டர்ன் பண்ணி மேட்ச் அண்ட் மேட்ச் ஆக்கு. அப்போ இது இங்கே வரும். அதனால் நம்ம இங்கே தானே சேர்க்க போகிறோம். அதனால் இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் டர்ன் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட நம்ம எங்கிட்ட சேர்க்க போகிறோமோ அந்த இடத்துக்கிட்ட டவுன் பண்ணி நம்ம ஒழிச்சு வச்சுருந்தோம்ல, பேக்வேர்டு கொண்டு அப்பு. அடுத்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. அவ்வளோதான், இந்த இது சேர்ந்துருச்சு. அதே மாதிரியே இந்த இடத்துக்கிட்ட இது இருக்கா, நான் இப்படி தூக்கி பார்க்குறேன், இது ரெண்டும் சேருது. அதனால் இங்கே சேர வேண்டியது. அடுத்து இந்த பீஸ் இது இங்கே வரணும். அதனால் நான் தூக்கி பார்த்து இந்த தூக்கிட்டு இது மேட்ச் அண்ட் மேட்சாக இருக்குது. டர்ன் பண்ணுறோம், கீழே இருக்கிறோம், திரும்ப பேக்வேர்ட் அப்பு, ஹைட் அண்ட் சீக்.
ஹைட் அண்ட் சீக்குக்கு அடுத்து ஜே ஃபார்முலா. கீழே வந்து இப்படி வந்து இங்கிட்டு வருதா, இதான் ஜே. இப்போ நம்ம வந்து ஜேனா இதுக்கு நேராக கீழே வரணும். இப்போ நான் ஒரு கீழே இறக்குறேன்னா ஜேக்கு கீழே இறக்கி இந்த சைடு கோடு வருது, அதே மாதிரியே கோடு. அடுத்து மேலே ஒரு கோடு இருக்குமா, அதனால் நம்ம வந்து பேக் சைடு கொண்டு வந்துட்டு நம்ம ஜேவை ரிவர்ஸ் பண்ணணும். முதல்ல இதை தரணும், அதுக்கடுத்து இந்த சைடு இருக்குதுல்ல இதை மேலே தூக்கிட்டு திரும்ப அப் பண்ணிடணும். கீழே வந்து இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி சேர்ந்துடும். எனக்கு எல்லா கலரும் சேர்ந்துருச்சு, ப்ளஸ் மாதிரி வந்துடும். இது வந்து ப்ளஸ் ஃபார்முலா. அடுத்து இந்த சென்ட்ரு பீஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் அதாவது கலரில் மேட்ச் பண்ணணும். இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி. இப்போ வந்து எதுவுமே சேரலைன்னா கார்னர் ஃபார்முலா. கீழே இறக்கி 1 2 டைம்ஸ் பேக்வேர்டு, 1 டைம் அப்பு, இன்னொரு டைம் பேக், திரும்ப கீழே இறக்கி திரும்ப சேர்த்தணும். இப்போ வந்து வச்சு பாருங்கள், இது இந்த 2 சென்டரும் கிட்ட இருக்குதா, அப்போ வந்து இது சேர்ந்துருச்சு, இது ரெண்டும் மாற்றணும். இப்போ நம்ம போட்ட ஃபார்முலா வந்து சென்ட்ரு பீஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண. இப்போ நாங்கள் 2 பேரும் இதை வந்து 2 பீஸ் மாற்றியாச்சு. சப்போஸ் இதை மாற்றணுன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த இடம் தானே இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட கீழே இறக்கி கார்னர் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். 1 டைம் டவுன், 2 டைம் பேக்வேர்டு அண்டு 1 டைம் அப், 1 டைம் பேக், 1 டைம் டவுன், 1 டைம் பேக், 1 டைம் அப்பு. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேம் டு சேமாக வச்சு பார்த்தோன்னா இந்த இடமும் சேர்ந்துருச்சு, இந்த இடமும் சேர்ந்துருச்சு, இதுவும் சேர்ந்துருச்சு, இதுவும் சேர்ந்துருச்சு, எல்லா இடமும் சேர்ந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கார்னர் ஃபார்முலா முடிச்சாச்சு. இப்போ எல்லா இடத்துக்கிட்டையும் ப்ளஸ் மாதிரி வந்திருக்கும். இப்போ வந்து 11 ஃபார்முலா. எதுக்குன்னா இந்த கார்னர் பிளேஸ் இருக்குல்ல, அதான் இன்டர்சேஞ்ச் பண்ணேன். இப்போ வந்து இந்த க்ரீன் இருக்கா, நம்ம இங்கேனுக்குள்ளே 11 ஃபார்முலா போட்டால் இந்த க்ரீன் இங்கே தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ளூ வந்து இங்கே வேணும்னா இந்த இடத்துக்கிட்ட தான் 11 ஃபார்முலா போடணும். இப்போ வந்து இந்த க்ரீன் வந்து எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா 1 டைம் கீழே இருக்கணும். 11 ஒரு கோடு போட்டு பேக் சைடு திருப்பிட்டு இந்த இடத்துக்கிட்டே அதே மாதிரி ஒரு 11 கோடு போட்டு திரும்ப இப்போ நம்ம வந்து முன்னாடி அந்த சைடு திரும்பினதை சேர்த்துட்டு அப் பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடும் சேர்க்கணும்ல, பேக் சைடு வச்சுட்டு அப் பண்ணிடுங்க. இந்த இடத்துக்கிட்ட சேர்ந்துருச்சா. இப்போ வந்து எனக்கு இந்த ஆரஞ்சு வந்து இப்போ இந்த ப்ளூ வந்து இங்கே சேர்க்கணுன்னா இந்த இடத்துக்கிட்ட 11 போடணும். 11 போட்டு பேக்கு டவுன் திரும்ப 11 ஃபார்முலா முடிஞ்சா. அப்போ இந்த ப்ளூ இப்போ வந்து எல்லா இடத்துக்கிட்டையும் எல்லோவாயிடுச்சு. இந்த ப்ளூ வந்து இங்கே சேர்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இதில் ஃபுல் க்யூப் சேர்க்க கற்றுக்கிட்டாச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த க்யூப் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.